ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் போக போகிறோம். அதுக்கான ஷாப்பிங் வந்து ஷீனில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இத்தனை ட்ரெஸ்ஸும் எனக்கு மட்டும் கிடையாது. ஸோ நான் எனக்கும் கிட்ஸுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையோட ட்ரெஸ்லேருந்து பார்க்கலாம். இது வந்து சின்ன பாப்பாவுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. இது வந்து சைஸ் 10 நம்ம கரெக்டாக வாங்கிட்டோன்னா கரெக்டான ஃபிட்டிங்லேயே இருக்குது. நான் வந்து 4 இயர்ஸ் 3 to 4 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் வாங்கினேன். அது வந்து கரெக்டான ஃபிட்டிங்லேயே இருந்தது. நல்ல சாஃப்டான கிளாத்து, நல்ல ஒரு ஒயிட் கலரில் ஒரு ரோஸ் மாதிரி வச்ச ஒரு டிசைன். இது வந்து ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இதுதான். அது சூப்பரான நல்ல வந்து பிரைட் கலரில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற ஒரு ஃப்ராகு. இதெல்லாம் வந்து பீச் சைடு போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வந்து கிட்ஸ் வந்து விரும்புகிறாங்க. ஏன்னா வந்து ஃப்ரீயாக இருக்கணும், ஏன்னா ட்ரெஸ் வந்து எங்கேயுமே குத்தக்கூடாது, இந்த மாதிரி தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பட்டன் வச்சுருக்கிற மாதிரி டிசைன். இது வந்து ஸ்ட்ரைப்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில் நல்லா அதுவும் டிசைனோட இருக்குது. பின்னாடி வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு நல்ல டைட் ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ நான் குட்டி பாப்பாவுக்கு இவ்வளோ தான் எடுத்தேன். இது வந்து பெரிய பொண்ணுக்கு எடுத்தது. இது வந்து சேம் அந்த பிங்க்கில் ஒரு லைட்டான இருக்கிற பிங்க்கில் ஒரு ஷார்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு க்ராப் டாப்பும். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் தான். அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ராக் டைப் இருக்கிற ட்ரெஸ்ஸு. இது வந்து ஸ்ட்ரைப்ஸில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து சூப்பரான கலர். இது போடும் போதும் அழகாக இருந்தது. அதுவும் வந்து பாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள். ஸோ வந்து ஈஸியாக வந்து எந்த சைஸ் வேணால் நம்ம போட்டுக்கலாம். எந்த சைஸில் இருக்கிற கிட்ஸ்னாலும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதில் வந்து இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இல்லை. இதோட ஃபிட்டிங் வந்து நெக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ராஸ் டைப்பில் இருக்கும். அதுவும் இல்லாமல் பாடி வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக இருந்தால் தான் இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் இன்னும் போடலை. மற்ற எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு பார்த்தாச்சு. இதை போட்டு பார்க்கும்போது ரொம்ப வந்து லூஸாக இருந்த மாதிரி ஃபீல். ஸோ அதனால் வந்து அதை ஃபிட் பண்ணிட்டு தான் வந்து கொடுக்கணும். இதுக்கு வந்து ஒரு பெல்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது ட்ரெஸ் அழகாக இருந்தது. ஆனால் வந்து ஃபிட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் எனக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. இது வந்து எனக்கு பார்த்த உடனேயே இது வந்து ஃபுல் லாங் டைப்பில் இருக்கும். மேக்ஸி மாதிரி இருக்கும். நல்ல வந்து ஸ்ட்ரெச்சபிளானது, க்ளோஸ்டு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் இல்லாமல் தான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். இது வந்து நல்ல ஃபோட்டோவுக்கும் சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸில் எடுத்த ஃபோட்டோ வேணால் வந்து வீடியோவோட எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. மேக்ஸிமம் எல்லாமே பிளாக் மிக்ஸ் பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு டாப் 3 கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஒயிட்டு, லைட்டு பிங்க்கு, அப்புறம் டார்க் பிங்க்கு. இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸல் சைஸ் வாங்கினேன். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக கொஞ்சம் தொலைதொலன்னு லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீலிங். ஆனால் இன்னும் இதை போடவே இல்லை. ஸோ இதை ஃபிட் பண்ணிவிட்டு தான் போடணும். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு போட்டால் ஒரு டீசெண்டான ஒரு சூப்பரான டாப். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 12 to 15 அந்த டாலர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டாப். எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. ஆனால் இதை வந்து ஃபிட் பண்ணாதான் நான் வந்து போட முடியும். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் கலர் டாப் வாங்கினேன். இதுவும் வந்து இது வந்து இந்த டாப் வந்து பிக்சரில் பார்க்கும்போதும் நல்லா இருந்தது. ஆனால் வந்து அதை ரிசீவ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது வந்து ரொம்ப த்ரூவாக இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி டாப்புக்கு வந்து நம்ம உள்ளே போட்டிருக்கிற இன்னர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒயிட் டாப் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் கூடயும் பேரப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நான் மெயினாக வாங்கினது ஸ்கர்ட் தான் வாங்கினேன். ஸோ ரெண்டுமே பிளாக் அண்டு ஒயிட்டு மிக்ஸ் பண்ண ஸ்கர்ட் தான். ஸோ இதுக்கு வந்து நான் மேட்சாக வாங்கினது இந்த ஸ்கர்ட் தான். இது வந்து சூப்பராக இருந்தது. பார்க்கும் போதே நல்லா இருந்தது. ரிசீவ் பண்ண அப்புறமும் அந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இது வந்து நல்ல வந்து பிரைட்டான ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் வச்ச டிசைன். ஸோ இதுக்கு வந்து நாம் அந்த ஒயிட் டாப் போட்டுக்கலாம். இல்லாட்டி வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து பிளைனாக இருக்கிற ஒயிட் டிஷர்ட்டு போட்டுக்கலாம். இல்லைனா பிளாக் டிஷர்ட்டும் போட்டுக்கலாம். எல்லோ கூட வந்து நமக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா எல்லோ வந்து அந்த டிசைன் ஸ்கர்ட்டில் இருக்கிறதுனால எல்லோவும் மேட்ச் ஆகும். நான் வந்து இதில் வந்து 2 ஸ்கர்ட் வாங்கினேன். எல்லாமே வந்து அந்த பிளாக் காம்பினேஷனில் தான் வாங்கினேன். எனக்கு என்னமோ வந்து பிளாக்கு மேலே அப்போது ஒரு க்ரேஸ் இருந்தது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து பிளாக்காக எல்லா ட்ரெஸ்ஸும் எடுப்போம்.
சம்டைம்ஸ் வந்து க்ரீனாக எடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பிளாக் கிரேஸ் அந்த சமயம் இருந்தது. ஸோ நான் எடுத்த ட்ரெஸ் எல்லாத்துலேயுமே பிளாக் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுவும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கிற ஸ்கர்ட் தான். ஆனால் இந்த ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ப்ரிங் அந்த டைப்பில் வந்து இருந்தது. இந்த ஸ்கர்ட்டுக்கு மேட்சிங்காக ஒரு பிளைன் டிஷர்ட் வாங்கினேன். ஏற்கனவே எங்கிட்ட டிஷர்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த டிஷர்ட்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சம் டிசைன்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது வந்து லைன்ஸ் வந்து மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ போட்டிருக்கிற டிஷர்ட் மாதிரி. ஆனால் அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல. ஸோ ஓகே, ப்ளைனாக நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது ப்ளைன் டிஷர்ட் தான், எந்த டிசைனும் இல்லை. ஸோ இது கூட நம்ம வந்து இந்த ஸ்கர்ட்டையும் பேரப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த ஃப்ளவர் ஸ்கர்ட்டையும் நம்ம பேரப் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான இது வந்து ஓவர் கோட், பிளாக் கலரில். இது வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்குனாலும் நம்ம போட்டுக்கலாம். சும்மா ஒரு ஓவர் கோட் மாதிரி வாங்கியிருந்தேன். நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த தான். இது வந்து நம்ம வந்து நார்மலாக நைட் சூட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சும்மா வந்து சும்மா நம்ம வெளியே போகிறோம், பயங்கரமாக ட்ரெஸ்அப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளூ அண்டு ஒயிட் காம்பினேஷனில் வெர்டிக்கல் லைனில் இருந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து சில ஸ்டட்டும் வாங்கினேன். எல்லா ஸ்டட்லேயும் இந்த ஒயிட் பேர்ல் அதுதான் இருக்கும் மெயினாக. எல்லாமே வந்து அந்த ஒயிட் பேர்ல் வச்சு தான் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டட்டு இந்த இயரிங்ஸோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு $1 இல்லைனா $2 நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சிங்கப்பூரில் வந்து உங்களுக்கு இயரிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போய் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு $14 வந்து $10 தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ ஆனால் அதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் $1 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஷீன் வெப்சைட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஒரு ஒயிட் கலர், அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கர்ட்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு ஸ்டட்டு மாதிரி, இது வந்து ப்ளூ அண்டு எல்லாமே அந்த ஒயிட் பேர்ல் அந்த காம்பினேஷனில் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வாங்கின ட்ரெஸ் எல்லாமே வந்து ஒயிட் அண்டு பிளாக். ஸோ அதுக்கு மேட்சிங்காக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இயரிங்ஸ் வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார், அப்புறம் வந்து ஷெல், பேர்ல் இருக்கிற மாதிரி எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஸ்டட் தான். ஸோ இதுதான் வந்து நான் பண்ண ஷாப்பிங். நாங்கள் அடுத்து வீடியோவில் நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறதுக்கான வீலாக் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை நான் வாங்கின எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷாப்பிங் ஹால். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றதுக்கான ஃபுல் வீடியோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.